ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கார்த்திகைனால முன்னாடி நாளே போயிட்டு விளக்கு இதெல்லாம் வாங்கினோம். நிறையா வாங்கி வச்சிட்டோம். பிகாஸ் கோவிலுக்கு போகிறப்ப அப்பப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஜார்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எனக்கு பிடிச்ச ஒரு சில ஜார்ஸ்லாமும் கொஞ்சம் வாங்கினேன். கார்த்திகை அப்போ அப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பழுத்த ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு ஸ்பூன் வீட் ஃப்ளார் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு வெள்ளைப்பாகும் அது கூட சேர்த்துக்கிட்டு அது கூட நெய்யில் வறுத்த குட்டி குட்டி தேங்காய் சேர்த்துட்டேன். துருவி சேர்க்கறதோட இது மாதிரி சேர்க்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ஆயில்ல அப்ப மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பணியாரக்கல்ல நான் நெய் போட்டுட்டு இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். வேலையும் சிம்பிளா முடிஞ்சிரும். மாவிளக்கும் ரெடி பண்ணிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு வெளில போய் பார்த்தேன். மழை விடவே இல்லை. அதனால வீட்டு என்ட்ரன்ஸ் ரூம்லேயே இது மாதிரி பூவால் ரங்கோலி போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன். எனக்கு ஃபெஸ்டிவல்லே கார்த்திகை தீபம்னா ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். வீட்டில் சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா கோவிலுக்கும் போயிட்டு சொக்கப்பனை எரிக்கிறதையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே உங்கள் ஊர்லேயும் கார்த்திகைலாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.